ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு இந்த கால வேளையை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இப்படியாக நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் துவங்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய இந்த நாளின் பிரயாணத்திலே அவர் கிருபை செய்கின்றவராக நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கின்றேன். Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த நாளிலும் கூட நாம் அநேக காரியங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். அநேக காரியங்கள் நமக்கு தேவைப்பட்டதாக அல்லது அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டதா இதை நிறைவேற்ற வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நிச்சயமாய் நானும் நீங்களும் வேண்டிக் கொள்ளுவது ஒரு அளவிலே இருக்கும். இந்த அளவிலே நமக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற அந்த உணர்வோடு கூட நானும் நீங்களும் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே இது எனக்கு தேவை என்று சொல்லி. ஆனால் நானும் நீங்களும் அப்படி வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமை உடையவராம் நம் ஆண்டவர். அருமையான தேவச்சனமே, இந்த கால வேளையிலும் கூட அநேக காரியங்களை குறித்து நீ கர்த்தரிடத்தில் வேண்டுகின்றவர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் வேண்டுகின்ற காரியங்களுக்கு மேலாய் அதற்கு அதிகமாக நமக்குள்ளே அவர் கிரியை செய்கின்ற வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கின்றாராம். ஆகினாலே எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டிருக்கின்றேன், அந்த காரியத்தை காட்டிலும் பெரிதான காரியங்களை என் தேவனாலே செய்ய முடியும் என்று சொல்லி நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட நாம் காத்திருப்போம். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்துல நாம் படிக்கிற விதமாக அவர்தாமே எல்லாவற்றிற்கும் அதிகமாக அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றாராம். அது மாத்திரமல்ல, நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அவருடைய வல்லமை நிமித்தமாய் நமக்கு அவர் செய்ய, நமக்கு அவர் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கின்றாராம். ஆகினால் இந்த நாளிலும் கூட சோர்ந்து போக வேண்டாம் மகனே, மகளே. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்யும்படியாய் காத்திருக்கின்றார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய், நீங்கள் நினைப்பதற்கு மேலாய் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே அவரையே நோக்கி பார்ப்போம். இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். இந்த நாளிலே நாம் கடந்து போகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய வல்லமையின்படி அதிகமாக செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே அவருக்கே என்றென்றைக்கும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.